ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வேளாங்கண்ணி விலாகோட பார்ட் 2 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு ரூம் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சும்மா கதை பேசிகிட்டு இருந்தோம். மீன்வேல் அங்கே இருக்கவங்க எல்லாம் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நான் ஒரு குட்டி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நியூ வேளாங்கண்ணி தான் வந்துட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஷூஸ் எல்லாம், அதாவது ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்துட்டு அங்கே டோக்கன் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் சாமி பார்க்க போனோம். செம்ம வெயிலாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் டைம்லலாம் வந்துட்டு போகாதீங்க. எப்போவுமே சர்ச்லாம் போகிற மாதிரி இருந்தால் ஈவினிங் டைமில் வந்துட்டு போங்க. வெயில் தாங்க முடியல, ரொம்ப வெயிலாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூ வேளாங்கண்ணிலேருந்து ஓல்டு வேளாங்கண்ணி வந்துட்டு போனோம். அது கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கணும். ஸோ நாங்கள் நடந்து போனோம். செம்ம வெயிலாக இருந்துச்சு. அது மட்டும் தான் அங்கே வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ஓல்டு வேளாங்கண்ணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு சர்ச் இருந்துச்சு, ப்ரேயர் பண்ணுற பிளேஸ். ஸோ அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஆயில், அதுக்கப்புறம் தீர்த்தம் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம். 2 சர்ச்சும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் போயிட்டோம். பிகாஸ் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதனால ஹோட்டலில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 5 o'clock ரேஞ்ச் போல் நாங்கள் வந்துட்டு பீச் வந்து போனோம். கொஞ்சம் கூட்டமாகவே வந்து இருந்துச்சு ஈவினிங்னால. அதுக்கப்புறம் வர வழியில் ஃபுல்லாக வந்துட்டு கடை தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு அங்கே பொரி, அதுக்கப்புறம் தம்ரூட் ஹல்வா, அப்புறம் பாதாம் ஹல்வாலாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சுண்டல் வாங்கி சாப்பிட்டோம், மசாலா சுண்டல். அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு நைட் அன்னைக்கு 10 o'clock ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துட்டு பஸ். ஸோ அதனால் ரூம்லாம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாப் வந்துட்டு வந்துட்டோம். அங்கே வந்துட்டு பஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க எங்களை. ஸோ நாங்கள் அதுக்கு அடுத்த நாள் 5 o'clock அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ரீச் ஆனோம். எங்களோட வேளாங்கண்ணி ட்ரிப் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு போச்சு. உங்களுக்கு இந்த விளாக்ஸ்லாம் வந்து பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.